சண்டே ஈவினிங் சிப்ளிங்ஸ்குள்ளே ஏதோ விஷயத்துக்காக சண்டை வரும். ஆனால் எனக்கும் என் தங்கச்சிக்கும் எள்ளுருண்டைக்காக தான் மேக்ஸிமம் சண்டையே வரும். ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவன் அம்மா வந்து அடிக்கடி பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வந்தும் கொடுப்பாங்க. இருந்தாலும் நேற்று பார்க்கும்போது 5 இருந்தது, இன்றைக்கி என்ன 2 இருக்குன்னு சொல்லி அங்கேயும் சண்டை தான். ஸோ எள்ளுருண்டை மட்டும் கிடையாது, எள்ளு சேர்த்து எந்த ஸ்வீட் ரெசிபினாலும் ஃபேவரட் தான். அதனால நேற்று கொஞ்சமாக எள்ளு பூரணம் ரெடி பண்ணிவிட்டு கொழுக்கட்டை தான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த எள்ளு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டினதுக்கப்புறமா பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். தென் முழுசாக சூடானதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு ஸ்வீட்னஸ்க்கு வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். எள்ளு பவுடரோட குவான்டிட்டிக்கு ஈக்குவலாக வெல்லம் சேர்த்தா ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் சேர்த்து கலந்துட்டிங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி கொழுக்கட்டைக்கு எள்ளு பூரணம் ஸ்டஃப் பண்ணுறப்போ அதில் கொஞ்சமாக துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை அச்சு வச்சு விதவிதமான ஷேப்ஸ்க்கு ரெடி பண்ணி ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். உங்களுக்கு கொழுக்கட்டையில் எந்த ஸ்டஃபிங் வச்சா ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.